Hi friends, welcome to our channel. So last class la pathina nam the asynchronous sequential logic circuit oda introduction nam paathom. So fundamental mode na enna, adukapra the stable condition na enna, adhaadu unstable condition na enna, steady state condition na transition state na enna அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷன் ஒரு அனலைசிஸ் ஒரு ஏசிங்க்ரனஸ் சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டுடைய எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சர்க்யூட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதே போல் நம்ம சிங்க்ரனஸ் சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் இங்கே ஏசிங்க்ரனஸ் சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏசிங்க்ரனஸ் சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட். ஸோ இங்கே பார்த்தா there is no clock pulse. ஸோ clock pulse இல்லை. ஸோ பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இங்கே இருக்குது பாருங்கள், Y1 நெக்ஸ்ட்டு Y2 ரெண்டு ஃபீட்பேக் இருக்குது. பட் இங்கே அவுட்புட் கிடையாது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பிளாக் டயக்ராம் Z1 Z2 Z3 ZM வரைக்கும் போட்டிருப்போம், M அவுட்புட்ஸ்னு போட்டிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சர்க்யூட்டில் நமக்கு அவுட்புட் இல்லை, ஆனால் இன்புட் இருக்குது. ஸோ இன்புட் ஒரு இன்புட் இருக்குது, அந்த இன்புட் தான் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு இன்புட் இருக்குது, ரெண்டு ஸ்டேட் இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்டேட் இருக்குது, அதாவது Y1 அண்ட் Y2. ஸோ அவுட்புட் நமக்கு இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டேட் தான் இன்டர்னல் ஸ்டேட் தான் இங்கே அவுட்புட்டாக நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சர்க்யூட்டை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்க்யூட்லேருந்து நம்ம பூலியன் ஈக்குவேஷன், அதாவது லாஜிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது இன்புட் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டேட்ன்றது கேபிட்டல் Y1 அண்ட் கேபிட்டல் Y2. ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா Y1 ஸ்மால் Y1 ஸ்மால் Y2. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸைட்டேஷன் வேரியபிள்னு சொல்லுவோம். கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2. இந்த ஸ்மால் Y1 ஸ்மால் Y2 நம்ம செகண்டரி வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ இப்போ இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Y1 Y2 தான் இருக்கும். கேபிட்டல் Y1, அப்போ கேபிட்டல் Y1 ஈக்குவல் டு, ஸோ இந்த Y1 என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Y1 ஸ்மால் Y1 வருது, ஸோ இங்கே X வருது. அப்போ இந்த இடத்துல X இன்ட்டு Y1 நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இது X பார், ஸோ இந்த இடத்துல Y2, அப்போது X பார் Y2 நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே நமக்கு ஆர் கேட்டில் ஸோ ஆட் ஆகி நமக்கு வரும். அப்போ Y1ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா X இன்ட்டு Y1, X இன்ட்டு Y1 ப்ளஸ் X பார் இன்ட்டு Y2. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ இந்த இடத்துல X வருது, ஸோ இந்த இடத்துல X இன்ட்டு Y1 பார், Y1 பார். அப்போ Y2ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா Y2ன்றது ஸோ மேபி X இன்ட்டு Y1 பார், X இன்ட்டு Y1 பார் ப்ளஸ் X பார் இன்ட்டு Y2, X பார் இன்ட்டு Y2 ப்ளஸ் X இன்ட்டு Y1. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன். ஸோ இது நம்ம டிரான்சிஷன் ஈக்குவேஷன் கூட நம்ம சொல்லலாம், ஏன்னா டிரான்சிஷன் ஆகிட்டு நடந்துகிட்டே இருக்க போது. ஸோ ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷனில் இந்த கேபிட்டல் ஒய்யும் ஸ்மால் ஒய்யும் நமக்கு ஈக்குவல் ஆக போகுது. அதாவது கேபிட்டல் Y1 ஈக்குவல் டு ஸ்மால் Y1, கேபிட்டல் Y2 ஈக்குவல் டு ஸ்மால் Y2. ஸோ ஸ்டேபிள் ஸ்டேட் கண்டிஷனில் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற சர்க்யூட்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேப் வரையணும். ஸோ கிட்டத்தட்ட இது கே மேப் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு Y1க்கான ஒரு மேப்பு, அதே போல் Y2க்கான ஒரு மேப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Y1 இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் Y1 ஸ்மால் Y2 அண்ட் X. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் X, Y1, Y2. ஸோ அதே போல் தான் இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் X, Y1, Y2. அப்போ 3 இன்புட் வேரியபிள் மாதிரி. ஸோ அப்போது Y1 Y2 ப்ரெசன்ட் ஸ்டேட், அதுக்கப்புறம் Xன்ற ஒரு இன்புட். ஸோ இது மூணுத்தையும் இன்புட்டாக எடுத்துகிட்டு தான் நமக்கு Y1 அண்ட் Y2 கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2 நெக்ஸ்ட் ஸ்டேட் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் ஃபங்க்ஷன். அப்போ 3 இன்புட் வேரியபிள் மாதிரி. ஸோ 3 இன்புட் வேரியபிள் நமக்கு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 3 வேரியபிள் கே மேப் மாதிரி தான் நமக்கு அந்த மேப் இருக்கும். ஸோ நம்ம தனித்தனியாக Y1க்கு ஒரு மேப் பண்ணணும், Y2க்கு ஒரு மேப் பண்ணணும். ஸோ 3 வேரியபிள்னால் நமக்கு 8 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அது எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு Y1க்கான மேப் நான் போடுறேன். இதுதான் Y1க்கான மேப். ஸோ இந்த இடத்துல Y1 Y2 ஸ்மால் Y1 ஸ்மால் Y2, அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்டு. ஸோ அப்போ இன்புட் 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். அதே போல் ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 0 0 1 1 1 1 0. ஸோ கிட்டத்தட்ட இது கே மேப்பே தான் இது. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல
உள்ளே நம்ம எழுதக்கூடிய அவுட்புட் வேல்யூ வந்து y1 கூட அவுட்புட்டு. ஸோ இப்போ நீங்கள் y1 y2 x ஸோ இந்த மூணுமே இன்புட்டாக கொடுக்கும்போது என்ன நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கும், என்ன நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் கிடச்சிருக்கும், அதை இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம எழுதணும். ஸோ எப்படி பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 0 0. ஸோ இது மூணுமே நம்ம y1 y2 x மூணுமே 0 கொடுக்கும்போது ஸோ இங்கே x 0, ஸோ அப்போ 0 ஆகிடும். இங்கே x bar 1, ஸோ y2 வந்து 0, அப்போ ஃபஸ்ட் டேபிளில் இங்கே 0 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எழுதுவோம் 0 0 1, y1 0, ஸோ அப்போ இது 0 ஆகிடும். ஸோ இங்கே y2 0, ஸோ இதுவும் நமக்கு 0 ஆகிடும். ஸோ நான் y2 0 ஆகிடுது, ஸோ அப்போ 0, அப்போ இங்கேயும் 0. நெக்ஸ்ட்டு 0 1 0, ஸோ அப்போ x 0 இந்த டேர்ம் 0 ஆகிடும். 1 இன்ட்டு y2 வந்து 1ஆக இருக்குது, ஸோ அப்போ இந்த இடத்துல 1 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 1 1, x வந்து 1, ஸோ அப்போ இது 1, y1 வந்து 0 இருக்குது, அப்போ 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இது அப்போ 0, x வந்து 1ன்றதுனால x பார் 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 1 இன்ட்டு y1, ஸோ இதுவும் நமக்கு 0 ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 0, ஸோ 1 1 0னா x வந்து 0, ஸோ அப்போ இது 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல x பார் அப்போ 1 1 இன்ட்டு y2 வந்து 1, அப்போ இங்கே 1 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 1 1 1, ஸோ மூணுமே 1, ஸோ x1 y1 1, ஸோ அப்போ டிஃபால்ட்டாக இங்கேயும் நமக்கு 1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 0 0, x 0, இது 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல y2 வந்து 0, அப்போ இதுவும் 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த டேர்ம் 0, இந்த இடத்துல 0. நெக்ஸ்ட்டு 1 0 1, x வந்து 1, ஸோ இது 1, y1 1, அப்போ இந்த டேர்ம் இங்கே வந்து 1 ஆகிடும். ஸோ அப்போ y1க்கான மேப், ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் y1க்கான மேப். ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம பக்கத்தில் எழுதிப்போம், x இன்ட்டு y1 ப்ளஸ் x பார் இன்ட்டு y2. ஸோ நெக்ஸ்ட் வந்து y2க்கான மேப், y2க்கான மேப் அதே போல் தான் y1 y2, இங்கே x 0 1 0 0 0 1 1 1 1 0. ஸோ திரும்பவும் 0 0 0, ஸோ y2 நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ 0 இது 0 ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y2 0, அப்போ இது 0, அப்போ இங்கே 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 0 0 1, ஸோ 0 0 1னா x வந்து 1, y பார் வந்து உங்களுக்கு y1 பார் வந்து உங்களுக்கு 1, ஸோ அப்போ இந்த இடத்துல 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 0 1 0, ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த இடத்துல மேப் x இன்ட்டு y1 பார் ப்ளஸ் x பார் இன்ட்டு y2. ஸோ இது வந்து y1க்கான மேப், இது y2க்கான மேப். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த ரெண்டு மேப்பை யூஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், செகண்ட் ஸ்டெப் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மேப் போட்டோம். ஸோ மேபி அது நீங்கள் இந்த இடத்துல நான் கே மேப்னு மென்ஷன் பண்ணல, பட் கே மேப் மாதிரி ஒரு மேப். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்சிஷன் டேபிள் நம்ம போட போகிறோம். ஸோ அது என்ன பண்ணணும்னா ரெண்டு மேப்பும் கம்பைன் பண்ணி ஒரு டேபிள் வரைய போகிறோம். ஸோ அதுவும் கே மேப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ட்ரான்சிஷன் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எப்படி போகிறோன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ட்ரான்சிஷன் டேபிள். ஸோ ஆஸ் யூஷுவல் இது y1, இது y2, இங்கே x இருக்குது 0 1 0 0 0 1 1 1 1 0. ஓகே, ஸோ இந்த ட்ரான்சிஷன் டேபிள் இது வந்து ட்ரான்சிஷன் டேபிள். ஸோ இதை பார்த்து நம்ம இந்த சர்க்யூட் வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை நம்ம இதில் சொல்ல முடியும். இந்த ட்ரான்சிஷன் டேபிள் வச்சு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு மேப்பிங் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 0 0 0 0 y0. ஸோ இந்த பாக்ஸில் என்ன எழுத போகிறோம்னா கேபிட்டல் y1 கேபிட்டல் y2 ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0 y1 0 y2 0, அப்போ இங்கே 0 0. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 0 1. So next 1 0 1 1, next 0 1 1 1 0 1, next திரும்ப 1 1 1 0, so next 0 0, next 1 0. ஸோ இப்போ இந்த டேபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 0, என்னோடய இன்புட் 0.
ஸோ இதான் கொடுத்துருக்கு. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு 0 0 கிடைக்குது. அப்போது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் Y1 ஸ்மால் y1. சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் Y1 ஸ்மால் கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட்னு நாம் சொல்லுவோம். ஸோ இந்த வெளியில் இருக்கிற Y1 Y2 அதாவது ஸ்மால் y1 ஸ்மால் y2 ப்ரெசன்ட் ஸ்டேட். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் y1 ஸ்மால் y2 0 0 இருந்து இன்புட் 0 இருந்துச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன கிடைக்குது 0 0 தான் கிடைக்குது. அப்போ நல்லா பாருங்கள், ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் சேம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம், ஸோ எந்த பர்டிகுலர் கண்டிஷனில் ஸ்மால் y1 கேபிட்டல் y1 சேமாக இருக்கோ அதுக்கு பேர் ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ ஸ்டேபிள் ஸ்டேட் என்ன பண்ணுறோம், நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இந்த சர்க்யூட் வந்து நிலையாக அங்கே நின்றும். ஸோ எப்போ திரும்ப சேஞ்ச் ஆகும், எப்போ ட்ரான்சிஷன் ஸ்டேட் வரும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் இன்புட்டை சேஞ்ச் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் நடக்கும். அடுத்த ஸ்டேட் போகிறதுக்கு ட்ரான்சிஷன் நடக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து y1 y2 0 0 இருந்து x 0 வந்துச்சுன்னா நமக்கு 0 0 ஸ்டேபிள் ஸ்டேட்லேயே இருக்குது. ஸோ இதான் ஸ்டேபிள் ஸ்டேட். அதனால் ரவுண்ட் பண்ணி காட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து 0 0 இருக்குது. நெக்ஸ்ட் அதாவது இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் 1 கன்வெர்ட் பண்ணுறோம். ப்ரெசன்ட் ஸ்டேட் நமக்கு மாறுறதில்ல, ஆனால் இன்புட் நம்ம என்ன பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஏன் சேஞ்ச் பண்ணுறோம், ஸோ நமக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கு அது மாறணும். ஏன்னா நம்ம ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா 0 0 கொடுத்து இன்புட் 0 கொடுக்கும்போது ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருந்தோம். அப்போ ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், இன்புட் வேரியபிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இன்புட் வேரியபிள் நான் சேஞ்ச் பண்ணுறேன், ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை மாற்ற போகிறதில்ல. அப்போது இன்புட்டை வந்து 0லேருந்து 1 கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுது 0 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன போயிடுது 0 1. ஆனால் நம்மளுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன 0 0. அப்போது ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் இந்த இடத்துல சேமாக கிடையாது. அப்போ அன்ஸ்டேபிள் ஸ்டேட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம உடனே டக்குன்னு அடுத்தது இன்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணும்போது என்னாகும், திரும்ப அடுத்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டேபிள் ஸ்டேட்னா என்ன, அப்போ 0 0 இப்போ 0லேருந்து 1 மாற்றணும். எதை மாற்றணும், இன்புட்டை 0லேருந்து 1 மாற்றணும். நம்மளுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 0 0 1க்கு மாறிச்சு. அப்போ கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்குது. ஸோ ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ 0 1லேருந்து நமக்கு திரும்பவும் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் நம்மளுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் 0 1க்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது தான் அது ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு அது வரும். அப்போ எப்போது, ஸோ உங்களுக்கு வந்து 0 0லேருந்து 0 1க்கு மாறும். அதுக்கப்புறம் அடுத்த ரோவுக்கு நமக்கு வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரோ, அப்புறம் அடுத்த ரோ. அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னவாக இருக்குது 0 1 கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ முன்னே 0 0 இருந்துச்சு, இப்போது 0 1 கன்வெர்ட் ஆகிடுச்சு. எப்போது என்னோடய ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 0 இருந்து என்னுடைய இன்புட் வந்து 0லேருந்து 1க்கு மாறும்போது என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன மாறுது 0 1 மாறுது. அப்புறம் டிலே எலமெண்ட் இருக்குது ஃபீட்பேக்கில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் என்னோடய ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் மாறுது. ஸோ இது உங்களுக்கு வந்து ஸ்டேட் டைப் போகிறவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப இன்புட் நம்ம இப்போ ஸ்டேபிள் ஸ்டேட் நம்ம வந்துட்டோம். இப்போ ஸ்டேபிள் ஸ்டேட் நம்ம இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் 0 1 தான், நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் 0 1 தான். இப்போ ஸ்டேபிள் ஸ்டேட் நம்ம வந்துட்டோம். ஸோ திரும்ப என்னோடய இன்புட் நம்ம மாற்றுறேன். இப்போ இன்புட் என்னவாக இருக்குது 1 இருக்குது. இப்போ நான் திரும்ப இன்புட் என்னவாக மாற்றுறேன் 0 கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ 0 மாத்திரம் என்ன ஆகும், உங்களுக்கு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக 1லேருந்து 0 0க்கு மாத்திர இன்புட்டை ஸோ திரும்பவும் 1 1 அன்ஸ்டேபிள் ஸ்டேட் கண்டிஷனுக்கு போகும். அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அது ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ அடுத்த ரோக்கு அது மாறிடும். அப்போ இதுதான் ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ அதே போல் லாஸ்ட்டு இது ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் ஸ்டேட்டை சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கேன், அன்ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து சர்க்கிள் பண்ணல. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து ட்ரான்சிஷன் ஈஸியாக நமக்கு புரியுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, செகண்ட் ஸ்டெப்பு மேப் வரைஞ்சிக்கோங்க, தேர்டு வந்து ட்ரான்சிஷன் டேபிள் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அந்த ட்ரான்சிஷன் டேபிளை பார்த்த உடனே ஈஸியாக வந்து ஸோ எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த சர்க்யூட் மாறுது அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ட்ரான்சிஷன் டேபிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் சேம் ஆஸ் சிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் சர்க்யூட் வரக்கூடிய ஸ்டேட் டேபிள். ஸோ அப்போ சிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் சர்க்யூட் வரக்கூடிய ஸ்டேட் டேபிளும் இங்கே இருக்கிற ட்ரான்சிஷன் டேபிளும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டு அன்ஸ்டேபிள் ஸ்டேட் இதெல்லாம் நம்ம சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கோம். ஸ்டேபிள் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணுறோம் சர்க்கிள் பண்ணி நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இங்கே வந்து y1 y2 அப்படின்ற செகண்டரி வேரியபிள் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். கேபிட்டல் y1 கேபிட்டல் y2ன்ற எக்ஸைட்டேஷன் வேரியபிளை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது லாஸ்ட்டாக இந்த அனாலிசிஸ் ப்ரொசீஜரில் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டேட் டேபிளும் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேட் டேபிள் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸ்டேட் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் இருக்கும், ப்ரெசன்ட் ஸ்டேட் இருக்கும், அதே போல் நெக்ஸ்ட் ஸ்டேட் இருக்கும். இங்கே நமக்கு அவுட்புட் இல்லாதனால நம்ம அவுட்புட் பற்றி நம்ம பேசல, ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் மட்டும் தான். ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் திரும்பவும் ஸ்மால் y1 ஸ்மால் y2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2, பட் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்புட் வேரியபிள். அப்போ x = 0, x = 1. ஸோ அப்போ x = 0 இருக்கும்போது கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2 இருக்கும், அதே போல் x = 1லையும் கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2 இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டேட் டேபிள். ஓகே ஓகே ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து y1 y2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0 0, ஸ்டார்டிங்கில் 0 0, x = 0 நமக்கு நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது 0 0. ஸோ ட்ரான்சிஷன் டேபிள் தான் ஸ்டேட் டேபிள் போடுறேன். ஸோ இங்கே வந்து y1 y2 ஸ்மால் y1 ஸ்மால் y2 0 0, x = 0 இருக்கும்போது கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2 என்ன கிடைக்குது 0 0 கிடைக்குது. இப்போ நான் இன்புட்டை 0லேருந்து 1க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் அதுவே தான், பட் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன வருது 0 1 மாறிடுது. எப்போ x = 1. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 1 இருக்கும்போது, ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 1 இருக்கும்போது x = 0ல் 1 1 நமக்கு கிடைக்குது, இதுவே x = 1ல் 0 1 நமக்கு கிடைக்குது 0 1. அதே போல் நெக்ஸ்ட்டு 1 0 போட்டுப்போம், ஏன்னா நம்ம வந்து 0 0 0 1 1 0 1 1 தான் நம்ம எப்பவுமே இந்த டேபிள் எழுதுவோம். ஸோ அதனால் 1 0 போட்டுப்போம். ஸோ 1 0 அப்போது x = 0 இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? அப்போ 1 0 இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது. 1 0 இருக்கும்போது x = 0, இன்புட் 0 இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 0 0. இதுவே x = 1 இருக்கும்போது 1 0. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 1 0 சாரி 1 1, ஃபைனலாக 1 1. ஸோ 1 1 இருக்கும்போது x = 0னா 1 1, நெக்ஸ்ட்டு 1 0. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ கேபிட்டல் Y1 ஸ்மால் y1 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது தான் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இங்கே 0 0 அப்போ இது ஸ்டேபிள் ஸ்டேட், 0 1 அப்போ இது ஸ்டேபிள் ஸ்டேட், 1 0 அப்போ இது ஸ்டேபிள் ஸ்டேட், 1 1 இது ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இது வந்து ஸ்டேட் டேபிள். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து சிமிலர் டு சிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் சர்க்யூட்னுடைய ஸ்டேட் டேபிளுக்கு இங்கே வந்து சிமிலர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அனலைசிஸ் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஏசிக்வென்ஸ் சீக்வென்ஸ் லாஜிக் சர்க்யூட் எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஈக்குவேஷனுக்கு அப்புறமா மேப் வரைஞ்சிருங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மேப் வரைஞ்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ட்ரான்சிஷன் டேபிள் போடுங்க. ஸோ இதான் ட்ரான்சிஷன் டேபிள். ரெண்டு மேப்பையும் கம்பைன் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஸோ எத்தனை ஸ்டேட் இருந்தாலும் சரி, மேபி உங்களுக்கு வந்து 3 ஸ்டேட் கூட இருக்கலாம். ஸோ 3 ஸ்டெப்னா 3 ஸ்டேட் வரும்போது உங்களுக்கு வந்து மேப் பெருசாக வரும். சில நேரங்களில் 2 ஸ்டேட் இருக்கும், பட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ மேபி 2 இன்புட் கூட இருக்கலாம், அவுட்புட் இருக்கலாம். ஸோ அவுட்புட்னால் நம்ம கமா போட்டு உள்ளுக்குள்ளே எழுதிக்கணும். ஸோ கமா போட்டு இந்த இதுக்குள்ளே கமா போட்டு நம்ம எழுதிடணும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2 ஸ்டேட் 1 இன்புட் ட்ரான்சிஷன் டேபிள். ஸோ 2 ஸ்டேட் 1 இன்புட் ட்ரான்சிஷன் டேபிள். ஸோ இதிலிருந்து நம்ம ஸ்டேட் டேபிள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அனலைசிஸ் ப்ரொசீஜர், ஒரு சர்க்யூட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோ டேபிள்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ளோ டேபிள் முடிஞ்சதுக்கப்புறமா டிசைன் ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் லாஜிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.